சுவையான பசலைக்கீரை குழம்பு. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாதத்தில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப சுவையாகவும் நல்லாவும் இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். சத்தான பசலைக்கீரை பருப்பு குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். பசலைக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மண் சட்டியில் தேவையான அளவுக்கு பைத்தம்பருப்பு போட்டுக்குங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேகட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காய், கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அரை பதம் தேங்காய் பைத்தம்பருப்பு வெந்துருச்சு. இப்போ இதில் வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம். போட்டு நல்லா வேகட்டும். அப்புறமா கீரையை இதில் போட்டுக்கலாம். பருப்பு இப்போ நல்லா வெந்துருச்சு. கீரையை நல்லா அலசிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கீரை அள்ளி இப்போ நம்ம சாம்பாரில் சேர்த்துக்கலாம். பருப்போட சேர்த்து நல்லா வேக வச்சுக்கணும். பசலைக்கீரை கொஞ்சம் நல்லா வேகணும். இப்போ கீரை நல்லா வேகணும், நல்லா வேகட்டும். இப்போ கீரை வெந்துட்டுருக்கு. கீரை அள்ளி வச்சு மூட வேணாம், மூடாமையே வேகட்டும். கீரை கலர் மாறாமல் இருக்கும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு மிளகாய்த்தூள் வாசம் போகிற அளவுக்கு வேகட்டும். இப்போது தேங்காய் பிரிஞ்சிரம் வரைச்சிட்டு வந்தாச்சு. தேங்காய் பிரிஞ்சிரத்தை இப்போ இந்த குழம்புல ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா ஒரு கொதி வரட்டும். பாருங்கள் குழம்பு எவ்வளோ ஒரு கலராக சூப்பராக இருக்குன்னு. உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த பசலைக்கீரை. வாரத்தில் ஒரு முறை எல்லாருமே சாப்பிட்லாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இதை இப்போ தாளித்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, ஜீரகம், கொஞ்சம் காய்ந்த மிளகாய் கொஞ்சம் ஒரு 2 போட்டுக்கோங்க. இப்போ இதை இந்த குழம்புல ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க பசலைக்கீரை குழம்பு. நீங்களும் இதுமாரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.